அனைவருக்கும் வணக்கம். பவர் கிரிட் நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன ஜாப் வேகன்சி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸில் இருக்கிற இந்த நிறுவனத்தில் இன்ஜினியர் ட்ரெயினிங் த்ரோட் கேட் 2024 மூலிமா இருக்கிற வேகன்சி, அதாவது எலக்ட்ரிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த வேகன்சி எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து வெளியிட்டிருக்காங்க 2023 செப்டம்பர் 26 அதோட கண்டினியூஷன் தான் இன்ஜினியர் ட்ரெயினிங் த்ரோட் கேட் 2024 பவர் கிரிட்ல கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வேகன்சி ஆல்சோ எக்ஸிஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்ஜினியர் ட்ரெயினிங் இன் வேரியஸ் டிசிப்ளின்ல வந்து சென்ட்ரல் டிரான்ஸ்மிஷன் யூட்டிலிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் CTUIL இதில் தான் வந்து இந்த வேகன்சி எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க. பவர் கிரேட்லையும் CTUILலையும். ஸோ இங்கே வந்து வேகன்சி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் வந்து பவர் கிரேடில் 132 அன்ரிசர்வ்டுக்கு, OBCயில் 71, SC 36+3, STயில் 19+4, EWSல 28. ஸோ டோட்டலாக 293. CTUIL வந்து 38. சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிரேடில் 47, CTUIL 6. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிரேடில் 31, CTUIL வந்து 6. எலக்ட்ரானிக்ஸில் பவர் கிரேடில் 2, அதுக்கப்புறம் வந்து CTUIL வந்து 12ன்னு சொல்லிட்டு டோட்டலாக 400க்கும் மேற்பட்ட வேகன்சி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிசபிலிட்டிஸுக்கும் அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அதாவது இன்ஜினியர் ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அந்த வேகன்சியில் வந்து லோகோமெட்ரிக் டிசபிலிட்டி, ஹியரிங் இம்பேர்டு இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க பவர் கிரேடுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் CTUIL வந்து 2 வேகன்சி கொடுத்துருந்தாங்க, லோகோமெட்ரிக் டிசபிலிட்டி, ஹியரிங் இம்பேர்டு இவங்களுக்கும். அதே போல் வந்து இன்ஜினியர் ட்ரெயினிங் சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இவங்க எல்லாமே வந்து இப்போ டிசபிலிட்டிஸ் வந்து இருக்காங்கல்ல, இவங்கலாம் எந்த கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. So posting location of selected candidate in power grid are likely to be on any of the power grid offices, substation, transmission line offices, construction site இதுல எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே போல வந்து CTUIL ஆஃபீஸில் வந்து இதுக்கு செலக்ட் ஆகிறவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளினில் போஸ்டிங் மே ஆல்சோ பி டெலிகாமில் இருக்கும் அப்படிங்கிறது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ரிலாக்ஸேஷன், கனெக்ஷன், அப்புறம் வந்து செலக்ஷன் ப்ராசஸ், ஹெல்த் காம்பன்சேஷன் பேக்கேஜ், சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே. இதோட கண்டினியூஷன் தான் இப்போ கொடுத்துருக்கிற வேகன்சி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேட் 2024 வந்து இருக்கிற வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இதுதான். இதோட கண்டினியூஷன் தான் இப்போ இந்த கேட், அதாவது பவர் கிரேடில் வந்து வெளியிட்டிருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட அந்த வேகன்சி தான் வந்து எலக்ட்ரிக்கல், சிவில், ஸோ இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, இண்டிகேட்டிவ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், எந்த மாதிரியான ஜாப் இருக்கும், ஹெல்த் அதற்கான அந்த டீட்டெயில்ஸ், காம்பன்சேஷன் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கார்பரேஷன் ஆஃபீஸர் வெரி அட்ராக்டிவ் பே பேக்கேஜ் ஆஃப் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி 3% இன்க்ரீஸ் ஆகி 1,40,000 வந்து இருக்கும் ஆஃப்டர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆஃப் தி ட்ரைனிங் கேண்டிடேட் வில் பி அப்சார்ப்டு இன்ஜினியர் E2 ஸ்கேலில் வந்து 50,000லேருந்து உங்களுக்கு 1,60,000 வரைக்கும் வரும். அது கூட டியர்னஸ் அலௌன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே, கம்பெனி லீஸ்ட் அகாமடேஷன், கம்பெனி குவார்ட்டர்ஸ், HRA இது எல்லாமே இருக்கு. PF, குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட், குரூப் இன்சூரன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. சர்வீஸ் பாண்ட் டீடைல்ஸ் வந்து ஒரு 5 lakhs வந்து கொடுக்குறாங்க. SC, ST, OBC உங்களுக்கு வந்து 2.5 lakhs வரைக்கும் வந்து சர்வீஸ் பாண்ட் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே அந்த கேட் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா 4th July 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணீங்க. எம்பனல்மெண்ட் ஆஃப் கேண்டிடேட் as the vacancy exceeds both power grid and CTUIL, the empanelment of candidates shall be as the group discussion and interview. இது ரெண்டுலேயும் முடிச்சு வரவங்களுக்கு வந்து சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் வந்து வரும் அப்படிங்கிறதா இன்டர்வியூ டைமில். ஸோ இதில் குவாலிஃபை ஆகிறவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூவில் வந்து அதாவது சூட்டபிள் ஃபார் எம்பனல்மெண்ட் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இதில் பர்சனல் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிறவங்க, குவாலிஃபை ஆகிறவங்க தான். கேண்டிடேட் should have qualified in கேட் 2024. அப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ இது வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து இங்கே வந்து ப்ளீஸ் நோட் தட் ஒன்லி கேட் 2024 நார்மலைஸ்டு மார்க் அவுட் ஆஃப் 100க்கு வேலிட் ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது இந்த கேட் 2024 பாஸ் பண்ணவங்க, அவுட் ஆஃப் 100க்கு வந்து பாஸ் பண்ணவங்க தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு எலிஜிபிள். கேட் ஸ்கோர் வந்து 2023 அல்லது அதற்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து நாட் வேலிடுங்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒன்ஸ் கேண்டிடேட் கெட்ஸ் ஆஃபர் ஃப்ரம் எய்தர் பவர் கிரிட் ஆர் CTUIL உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா 12 ஜூன் 2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. கேட் 2024ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து 4 ஜூலை 2024ல கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்பியரிங் இந்த கேட் 24 அட்மிட் கார்டு இது எல்லாமே வந்து கேர்ஃபுல்லா வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேட் 2024ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாமே அதில் இருக்கிற நேம் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. Fill up other details in application very carefully. Please take care while filling out of the email alternative email fields since important communication shall be through emails only. So email ID வந்து கரெக்டா நீங்க என்டர் பண்ணீங்க. உங்களுக்கு சிஸ்டம் ஜெனரேட் யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. SC/ST டிசபிலிட்டி செக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாது. அதர்ஸ் எல்லாமே வந்து 500 வந்து பே பண்ணணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் will be treated complete only the submission of application fees நீங்க பே பண்ணா மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஆகும். எந்த வித ஹார்ட் காப்பியும் வந்து நீங்க சென்ட் பண்ண தேவையில்ல. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டிராஃப்ட் அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்க 30 KB இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் காஸ்ட் சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்க அப்ளை பண்ணணும். கேட் ஸ்கோர் அதுக்கப்புறம் மார்க் ஷீட் இது எல்லாமே. Candidate is called GDN interview. His identity would be verified. Gate அதாவது உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூக்கு கால் பண்றாங்க அப்படின்னாங்கன்னா கேட் 2024 அட்மிட் கார்டு ஒரிஜினல் கார்டு வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். இது எல்லாம் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நீங்க ரெஃபர் பண்ணீங்க. டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்கார்டிங் பேமெண்ட்டுக்கான அந்த டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த லிங்க்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஜூலை 2024 தான் லாஸ்ட் டேட். ஸோ எலிஜிபிலிட்டி உள்ளவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணிங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டீடைல்ஸ் எல்லாமே சேலரி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்ல ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதையும் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்ல அதாவது carrierpowergrid.in இதுல வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அந்த லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணி இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கேப்சா கோட் கொடுத்து வெரிஃபை வித் OTP கொடுத்து நீங்க லாகின் பண்ணி உள்ள போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி இமெயில் ஐடி ஆல்டர்னேட்டிவ் 2 இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ 2 இமெயில் ஐடி பார்த்துங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இது எல்லாமே. ஸோ எலிஜிபிலிட்டி உள்ளவங்க இந்த வேகன்சி வந்து யூஸ் பண்ணீங்க. அதே போல் கேட் 2024ல பாஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. இது மாதிரியான வேலை வாய்ப்பை நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.